ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் குயில்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பமும் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோடி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. இப்ப நம்ம கொடுத்த மாத்திரை வேலை செய்யும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். வெயிட், எங்க வேலை செய்ய போகுது? டேய், நம்ம பிளான் சொதப்பிடுமோ? காலையிலே அது நேரத்துக்கு நடந்துச்சுன்னா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஐயோ அம்மா. என்னங்க நீங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு? நானா? போனது எனக்கு தானடி தெரியும். ஐயோ வந்துச்சு அம்மா. என்னாச்சு இவருக்கு? ஏய் கண்மணி, பாத்தியா? இனிமேல் அப்பா பாத்ரூம்ல தான் இருப்பாரு. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே சரண்டர் ஆயிடுவார் பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பூந்து போய் ஒரு சின்ன கலாட்டா பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், எங்கடா போற? என்னங்க ஆச்சு? ஏங்க என்னங்க ஆச்சு? வயிறு எதுவும் சரியில்லையா? நான் வேணா கொஞ்சம் கசாயம் வச்சு குடுக்கட்டுமா? போறதெல்லாம் கசாயமா தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு கசாயம் தேவையா? என்னடி டூர் சாத்திருக்கு, அதுக்குள்ள யாரடி போனது? நம்ம வசந்தாங்க உள்ள போயிருக்கான். இவ ஏன்டி இங்க வந்து தொலைஞ்சா போ? அம்மா, ஏய் வாடா. ஏ வந்து
போடா குட்டி பிசாசே வாடா. கலைவாணி முடியலடி. ஏப்பா பாத்ரூம் கூட போக விட மாட்டியாப்பா? ஏன் கொஞ்ச நேரம் கூட நிக்க மாட்டியாப்பா? நானும் முயற்சி பண்றேன், நிக்க மாட்டேங்குதேடா. நானா வேணாம். ஐயோ என்னது தின்னு தொலைச்சாரோ தெரியல. ஏங்க நீங்க கேட்ட மாதிரி சூடா வெண்பொங்கலும் வடையும் செஞ்சு வச்சிருக்கேன், வாங்க போய் சாப்பிடலாம். ஏண்டி ஒரு மனுஷன் நிக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன்டி. பொங்கலும் வடையும் இப்ப தேவையாடி? ஏங்க நீங்க தானேங்க பொங்கல் வேணும்னு கேட்டீங்க, இப்ப நீங்களே கோவப்பட்டா எப்படிங்க? அதோ கலைவாணி என்னால முடியலடி. காலையில இருந்து ஒரு 20 தடவை இல்ல 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 ஒரு 30 தடவைக்கு மேல போயிருக்கும்டி. உடம்பெல்லாம் தல தலன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சுடி. இதுக்கு மேல போச்சு நான் அப்படியே டெட் பாடியா போயிருவேன். ஐயோ கடவுளே, நான் தான் சொன்னேன்லங்க, இது எல்லாமே அந்த ஆத்தாவோட லீலை தான். அவதான் நேத்து நைட்டு உங்க முன்னாடி வந்து அந்த பணத்தை அங்க வைக்க சொன்னால, நீங்க இதை கேட்காம பேராசை பிடிச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க. கடைசியில பாருங்க அம்மன் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேதி ஆயிடுச்சு. ஆமாண்டி கலைவாணி, நீ சொல்றது ரொம்ப சரிடி. எப்பவும் போல இந்த பசங்க தான் ஏதோ விளையாடுறானுங்க நினைச்சிட்டேனேடி. ஆனா நான் அந்த கடவுள் பேரை சொல்லி விளையாண்டது எவ்வளவு பெரிய தண்டனை ஆயிடுச்சு பாத்தியா? அம்மா இப்படிதாங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது பக்கத்து வீட்ல ஒரு ஆள் இருந்தாரே, அவரு சாமி நகையை திருடி வீட்ல கொண்டு வந்து வச்சிருந்தாரு. யாரு வந்து கேட்டாலும் உண்மையை சொல்லவே இல்ல. கடைசியில பஞ்சாயத்துல பேசும்போது பொய் சொல்லி ரத்த வாந்தி எடுத்து செத்தே போயிட்டாருங்க. ரொம்ப பாவங்க. கோயில் காசு மட்டும் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆமாண்டி கலைவாணி, அந்த அம்மன் சொன்ன மாதிரி அந்த பணத்தை எடுத்து பேசாம துளசி மரத்துக்கிட்டே வச்சுட்டு வந்துருவோண்டி. சரிங்க நீங்க இருங்க, நான் பணத்தை எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. ஐயோ அம்மா அம்மா என் வாழ்நாள்ல இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே இல்லடி. இத வச்சு எப்படியாவது செட்டில் ஆயிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த அம்மன் விட மாட்டேங்குதே. ஏங்க புலம்புறீங்க? நான் கூட தான் இந்த பணத்துல லேட்டஸ்ட் மாடல்ல ஜிமிக்கி வாங்கலாம்னு நினைச்சேன். அந்த அம்மன் தான் பணத்தை திருப்பி வைக்க சொல்லிருச்சே. வாங்க போய் வச்சுட்டு வந்துருவோம். வாங்க. முடியலடி, முடியல. பார்த்து பொறுமையா வாங்க. பொறுமையா வாங்க. ஆயெல்லாம் மறந்து போச்சுடி. ஐயோ என்னங்க எந்திரிங்க. அட எந்திரிங்கண்ணா. ஐயோ முடியலடி. வாங்க. ஏடி பணத்தை வைக்கணுமா? வேற வழி? அம்மா 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 வழி இருக்குது. பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ சொல்லுச்சு ஆத்தா. பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்த்தா ஆத்தாவை ஒரு தடவை பாத்துடலாம்ல? வேண்டாங்க, ஏற்கனவே நிறைய அனுபவிச்சிட்டீங்க. வேணாம் வைங்க. ஐயோ நம்ம பிளான் சக்சஸ். இது ஒண்ணு தாமரை டிக்கெட் குடுத்துடலாம். கொடுத்துடலாமே. இல்ல இப்ப வேண்டாம், உடனே கொண்டு போய் கொடுத்தா நாம தான் பிளான் பண்ணி பண்ணோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தாமரை ஆன்ட்டி கிட்ட எப்படி இந்த பணத்தை கொடுக்கறதுன்னு அதுக்கு ஒரு பிளான் போடுவோம். எப்படி? சூப்பர். நர்மதா, அம்மா
இந்த காஃபியை குடி. பாத்து. ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? அம்மா எனக்கு டீ. இருடி, பாரதி ரேஷன் கடைக்கு போயிருக்கா. சக்கரை வாங்கிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா உனக்கு டீ கலந்து தரேன். அவ எப்ப போனா இன்னுமா வரா? ஏய், அவ ஒன்ன மாதிரி கிடையாது. அம்மா நான் போய் கியூல நின்னு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளே போய் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. நீயும் இருக்கியே, இங்க இருக்கிறத அங்க எடுத்து வைக்கிறதுக்கு என்ன வேலை வாங்குற? அம்மா ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. ரேஷன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல அவளுக்கு பிடிச்ச ஹீரோவோட படம் ஓடிட்டு இருக்கு. அத பாக்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டாலோ என்னவோ. ஏய், நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. அவ அப்படிலாம் பண்றவ கிடையாது. போனவளை காணமேன்னு போய் பாத்துட்டு வரதுக்கு இல்லாம பொறுமையா உட்காந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. முக்கியம்தாமா, இந்த வயசுல இதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி வயசானதுக்கு அப்புறம் பண்ண முடியுமா என்ன? டை தான் அடிக்க முடியும். சும்மா புலம்பிட்டே இருக்காம போய் வேலையை பாரு. நான் பேசுறது உனக்கு புலம்பலா இருக்கா? என்னைக்கு நீ புரிஞ்சு உன் புருஷன் வீட்டுக்கு போய் எங்களை நிம்மதியா இருக்க விட போறியோ? கடவுளுக்கு தான் விடுச்சோம். நாங்க போற மாதிரிலாம் இல்லம்மா. வேணும்னா அவரை இங்க வர சொல்றேன். ஏங்கா மாமா நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏய், காமெடி பண்ணாம காஃபியை குடிடி. ஏய், என்னடி கைவீசம்மா கைவீசுன்னு கைய வீசிட்டு வந்திருக்க? ஆமா, ரேஷன்ல வாங்கின அரிசி சர்க்கரை எல்லாம் எங்க? பின்னால ஆட்டோல வருதா? அக்கா, பாரதி அக்கா, அக்கா, ஏங்கா பிரியாக்கா கேட்டதுக்கு எதுவும் பதில் சொல்லாம இருக்க? என்னாச்சுக்கா? படபடன்னு பேசுவ பாரதி அக்கா. ஏய், நீ ஏண்டி பதற? அவ என்ன பொய் சொல்லலாம்னு கிரியேட்டிவா யோசிச்சுட்டு இருக்கா. பிரியாக்கா, எப்ப பாரு உனக்கு விளையாட்டுதான். ரேஷன் கடைக்கு போயிட்டு வரும்போது அக்கா எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருந்தது. வாங்கிட்டு வந்தா இன்னொரு எனக்கு ஊட்டி விட்டுருக்கோம்ல, வாங்கிட்டு வரல. அப்போ ஏதோ நடந்திருக்கு. இவளுக்கு கண்ணு தெரியலனாலும் என் மனசு தெரிஞ்சிருக்கு. நீ இருக்கியே பாரதி, என்னம்மா அவ்வளவு லேட்டு? ஆமா, ரேஷன்ல வாங்கின பொருள் எல்லாம் எங்க? என்னம்மா பேசாம இருக்க? இல்லம்மா, ரேஷன் கார்டை மிஸ் பண்ணிட்டேம்மா. அது ரேஷன் கடையில மிஸ் ஆச்சா இல்ல போற வழியில எங்கேயாவது மிஸ் ஆச்சான்னு தெரியலம்மா. அதான் யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். ரேஷன் கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்த பணம்? அந்த பணமும் அதுக்குள்ளதான் இருந்ததுமா. ரேஷன் கார்டோட சேர்ந்து அதுவும் மிஸ் ஆயிடுச்சுமா. ஐயோ, ஏய், என்ன பொண்ணுடி நீ? உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஒவ்வொரு காசும் எப்படி வருது? ரொம்ப அசால்ட்டா சொல்ற. அங்க போய் நின்னு பராக் பாத்துட்டு இருந்திருப்ப. அங்க போயும் வாட்ஸ்அப் பாக்குறேன் அத பாக்குறேன்னு ஒரு வேலையாவது நீ உருப்படியா செய்றியா? அம்மா தானே போறேன்னு சொன்னாங்க. உன்னை யாரு பெரிய இவ மாதிரி போக சொன்னது? ஏற்கனவே நம்மள மாதிரி ஆளுங்களை எல்லாம் இலக்கரமா பாப்பாங்க. இதுல கார்டு வேற தொலைஞ்சு போச்சுன்னா ஒரு மண்ணும் கிடைக்காது. இன்னொரு கார்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? கே பிரியா, விடுறி. அவளை எதுக்கு இப்ப திட்டி தீக்கிற? நீ சொல்ற ஒவ்வொரு காசும் பாரதி சம்பாரிச்ச காசு தானே. இந்த வயசு பொண்ணுங்களா இன்னைக்கு தியேட்டர், மால், ஷாப்பிங்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் பாரதி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மிஷின் மாதிரி வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டை பத்தி தாண்டி எல்லா நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ கவனக்குறைவா தொலைச்சிட்டா. அத போய் நீ இவ்ளோ பெருசு படுத்துற? நீ போய் உட்காந்து உன்னோட ஹேர் ஸ்டைல பாரு போ. ஏதோ பண்ணுங்க பாரதி. நாளைக்கு நான் போய் ரேஷன் கடையில பேசி என்ன செய்யணுமோ நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இரு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்.
உமா உமா ஏய் உமா ஏ உமா என்ன நீ நான் வந்தது கூட தெரியாம என் சட்டையவே ஊத்து பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என் சட்டையவே பார்த்துட்டு இருக்கேன் என் நினைப்புலயே உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இருங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு ஏய் வரேன். உமா கட்டின பிடிச்சேன் தானே கையை பிடிச்சேன். நீ என்னமோ களவாணி போய் கையை பிடிச்ச மாதிரி இப்படி ஷாக்காகிற. இங்க வா என்ன நீ இல்ல திடீர்னு ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுது? ஏய், இங்க பாரு ஒருத்தனுக்கு உடம்பு சரியும்ல சளி காய்ச்சல்ல எத்தனை நாள் இருக்குன்னு கேட்கலாம். இங்க வா சொல்றேன். இல்லங்க நான் உங்களை எப்பவுமே கேள்வி கேட்டது கிடையாது. கையை விட்டு போனப்பவும் சரி, கை கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் சரி, கை கழுவி போயிடலான்னு நீங்க நினைச்சப்பவும் சரி. ஏன்னா எல்லார் மாதிரி உங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்க எனக்கு மனசு வந்ததே இல்ல. இப்போ மட்டும் என்ன செஞ்சுட்டு இருக்க? நிக்க வச்சு தானே கேள்வி கேட்டுட்டு இருக்க. முதல்ல நீ உட்காருன்றல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்லையே, என் கூட பேசுற அளவுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்கா? தாமரை பிரச்சனை, மல்லிகா பிரச்சனை, இடையில இந்த மேரி பிரச்சனைன்னு வேலைக்கு நடுவுல பிரச்சனைய சமாளிக்க முடியாம இத்தனை நாளா பிரச்சனைக்கு நடுவுல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. இப்பதான் உங்களுக்கு அக்கடான்னு உட்காந்து பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்குல்ல? அதெல்லாம் சரிதான். இங்க யாரோ ஒருத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்காளே. எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? எனக்கு தலைக்கு மேல 100 வேலை இருக்கு. நான் போய் என் வேலையை ஏய் பார்க்க. சரி தலைக்கு மேல 2-3 வேலை என்னன்னு சொல்லுவாப்பா. பாத்திரம் தேய்ச்சி வைக்கணும், துணி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் அதை தோச்சு போடணும், அப்புறம் பாப்பாவோட யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணி வைக்கணும், அப்புறம் இப்பவே அரிசி ஊற வச்சாதான் மத்தியானம் மாவு அரைச்சு நைட்டுக்கு டிஃபன் பண்ணி வைக்க முடியும். என்ன வீட்டு வேலைன்னா சும்மாவா? இவ்ளோ வேலையும் பண்ணி வச்சுட்டு காலையில கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரும் போது நீங்க தொலைச்ச வண்டி சாவியை தேடுறது கூட ஒரு வேலைதான். உமா நீ சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு வீட்டுக்கு தேவையில்லை, வேலை செய்யறவங்க இருந்தாலே போதும். உமா நானும் என்னமோ நீ எத்தனை நாளும் வேலை செய்யறவங்க மாதிரி வச்சிருந்தோன்னு என் மனசு உறுத்துது. என்னங்க நீங்க விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சு வினையா போய் முடியற மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாங்க, இதை இதோட விட்டுருவோம். உமா மனசார சொல்றேன், நீ கண்ணாடி மாதிரி. கண்ணு மாதிரின்னு சொல்லாம என்னடா இவர் கண்ணாடி மாதிரின்னு சொல்றாருன்னு யோசிக்கிறியா? அதே உன்னை நான் தேவைப்படாதப்பெல்லாம் கழட்டி வச்சானே, அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாம நீ நிறைய பண்ணிருக்க உமா. உமா கோகில என் வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. அவ போனதுக்கு அப்புறமும் நான் உன்னை ஏத்துக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட நம்மளோட கோயிலா உருவத்திலே இருக்கிற மேரி நம்மளுக்கு கஷ்டத்து மேல கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல, விடுங்க. நான் தான் இப்ப சந்தோஷமா இருக்கேனே. இல்ல உமா, இது உதட்டு தான் சொல்லுதே தவிர உன் மனசு சொல்லலையே. உமா பொண்டாட்டின்ற ஒன்று இந்த வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மாதிரி ஒன்றும் மிஷின் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறது. என்ன நீ வாய் விட்டு கேட்டதில்லை, நானாவது அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கி கொடுத்துருக்கணும். இத்தனை நாள் எப்படியோ உமா இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. உனக்கு எந்த கலர் எடுப்பாக இருக்கும், எந்த துணி நல்லா இருக்கும்ல எனக்கு தெரியல. கடைக்கு போயிருந்தேன், எனக்கு கண்ணில் பட்ட கலர் பிடிச்சிருந்துச்சி, எடுத்துகிட்டு வந்தேன். இந்தா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு.
என்னங்க என்ன இதெல்லாம் எதுக்குங்க தேவையில்லாம வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏய் என்ன பேசுற? என்ன தேவையில்லாம? புடவை வாங்கி கொடுத்தா நல்லா இல்லை, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு நீ அழுதுட்டு இருக்க. எப்படிங்க எனக்கு பிடிக்காம இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிஜமாவா? ம், ஆமாங்க. இந்த கலரே என்கிட்ட கிடையாது. நீங்க வாங்கி கொடுத்தது ரொம்ப அழகா இருக்கு. இருங்க நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். ம். ஏங்க புடவை நல்லா இருக்குல்ல? உமா, நிஜமாவே கடையில் போய் இந்த புடவை எடுக்கிறப்ப கூட உனக்கு இவ்வளோ பொருத்தமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல உமா. ரொம்ப அழகா இருக்கு. சரி வா கிளம்பலாம். எங்கங்க? எங்கயா? படத்துக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். பாப்பா கூட்டிட்டு வா, கிளம்பலாம். என்னங்க சினிமாக்கெல்லாம் சொல்லி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க? இங்க பாரு, பேசிட்டு நேரத்தை கடத்தாத. சீக்கிரம் கூட்டு வா போலாம். அப்புறம் படம் முடிஞ்சு வரப்ப வெளியில சாப்பிட்டு வந்துடலாம். சரிங்க, உடனே கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வா. அகலியா குட்டி, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க உள்ள? டோரிமான் விளையாட்டு இருந்தோம். அப்படியா? அகலியா குட்டி, நீ நானு உமாமா எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போலாமா? போலாம்ப்பா. என் செல்ல குட்டி. சரி, அகலியா பாப்பாக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு புது டோரிமான் வேணும்ப்பா விளையாட. அப்படியா? உனக்கு என்ன வேணுமோ அப்பா வாங்கி தரேன், சரியா? அப்புறம் அகலியா பாப்பா தனியாவே விளையாடுறீங்கல்ல, அதனால உன் கூட விளையாடுறதுக்கு தம்பி பாப்பா தர போறாங்க. உமா அம்மா. என்னங்க நீங்க குழந்தை முன்னாடி போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? சரி சரி, நான் அகலியாவும் வெளியில வெயிட் பண்றோம். நீ வீட்டை பூட்டிட்டு சீக்கிரமா வா. நல்ல குட்டி. ரொம்ப நன்றிக்கா. என் வாழ்க்கையில திரும்பவும் நீங்க சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நமக்கு அந்த பணமே வேண்டாங்க. ஆத்தா சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி வச்சிடலாம். என்னடி பேசுற? அந்த பணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வாங்கின பணம். இதுங்க ஏதோ விளையாண்டுகிட்டு இருக்கு.